எவ்வளோ கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவை நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கதை ஓகேன்னா நமக்கு இது ஓகே வைப்பாரு. இதுக்கு நீங்களாம் எப்போ இருக்கீங்க? நீங்களாம் அந்த காலம், நம்மளாம் அந்த காலம் சொல்லும் போது வலிக்கிற வழி இருக்குல்ல. இப்போ கூட ஒரு நைஸா போட்டு போயிட்டார். நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நானும் கூட படிச்சா இல்லை பிரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எங்க அம்மா கண்ணீர் ஆச்சு பட மாட்டாங்க. பார்த்தோன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வைப்ரேட் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, பிரபு சார் சமாதானம் பண்ணியிருக்காரு, ரேவதி பண்ணியிருக்காங்க எல்லாம். எங்க அம்மா மட்டும் தனியாக கூப்பிட்டோன்னே இவ்வளோ படம் ஏங்க இந்த ஒரே சீன் வந்துட்டு போறேன், இன்னும் 4 சீன் வந்தா புதுசை திட்டு வைப்பேன். அதான் தாய். எல்லாரும் வேற படத்துல பார்த்தாங்க, நம்ம பிள்ளை இன்னும் நடிக்க மாட்டானான்னு கேட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் நான் ஆண் பாவத்துல நடிக்க எனக்கு தெரியல. நான் என்சிசில மாற்றி போனேன், ஆர்டி பிரேக்ல. அது கும்பலா போகும். நான் போறேன், எங்க அப்பா வந்தார். வந்து எனக்கு ஈவினிங் சொல்றாரு, பாத்தியாப்பா பாத்துனா 4வது லைன்ல 2வது மீதான நான் கடைசி லைன்ல இருந்தேன். அதான் அப்பா பார்த்தோம். இப்ப கரெக்டா போனா அது நம்ம பிள்ளையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுதான். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா. பாண்டியன் தம்பி, இந்த பாண்டியை சொல்றேன், உங்க அப்பா கத்துக்கிற பண்பு கத்துக்க, நீ பல வருஷம் சினிமாவை தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா ஒரு சாம்பிள் சொல்றேன், எங்க புக் பண்றாரு பேசினாச்சு. அதுக்கப்புறம் அம்மா பேசினாங்க, எனக்கு எல்லா கண்டிஷன் ஓகே எல்லாமே ஓகேன்ட்டேன். சரி சார் அது போன சார் சார்ப்பா சார் படத்தில் நடிக்கிறோம், பெரிய மகிழ்ச்சி. 5 நிமிஷம் மட்டும் போகணும், அது போயிடுச்சா, அதுக்குள்ள கை விட்டு போயிட்டாங்க. இல்ல சார் ஒரு விஷயம் சொன்னாங்களா, இந்த படத்துல நீங்க பேண்ட் கட்டுற மாதிரி விஷயம் இருக்கு, நீங்க ஓகேவா? 5000 கட்டா கூட நமக்கு ஓகேங்க, நம்ம கை விட்டு எதோ போயிருக்காது. அப்படி ஒரு சொல்றது இதெல்லாம் வந்து சினிமா கத்துக்கணும். திடீர்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நமக்கு உடன்பாடுலாம் இருக்காது. உடன்பாடு இருக்காரு கேட்கணும். அந்த பண்பு அப்போட கத்துங்க. படம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்க கம்பெனி ஏதாவது குறை இருந்தா அதை மனசு வச்சுக்க. ஐயோ கரையாது, அது ஒண்ணுமே கிடையாது சார், ரொம்ப கரெக்டா பார்த்தாங்க அப்படின்னாரு. என் மேலே ஏதாவது குறைன்னா, உங்க வீட்டுல இருந்தா டெய்லி சாப்பாடு வருதான், நீங்க அதை எங்க கண்ணுக்கே காட்டுறது இல்லை, நீங்களே சாப்பிட்டு போறீங்க அப்படின்னா. மகிழ்ச்சியோட ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண பிறகு கட்டி அணைச்சி ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கும் சந்தோஷத்தோட அனுபவம் தான் ஒப்பா. அதை கட்டுக்க. நடிப்பு உங்களுக்கு வரல யாருக்கு வரும்? இத்தனை வருஷம் இத்தனை சினிமாவில் ஜெயிச்ச உங்க அப்பாவை பார்த்து உங்களுக்கு நடிப்பு யாரு வரும்? அற்புதமான விழா. என் பையன் நடிக்கிறான், அதை நினைச்சாதான் நீங்க சந்தோஷம். சமீபத்தில் நான் நினைச்சேன் என்ன பண்ணா கிடையாது. சார் உங்க பையனை பார்த்தேன் சார், நல்லா நீங்க ஏதோ சொன்ன அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை உங்க பெற்றோருக்கு நீங்க அள்ளி அள்ளி வாங்கணும். அது ஆண்டவன் நிச்சயமா வழி வைப்பார். நன்றி, வணக்கம்.